Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது இந்த சம்மருக்கு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி குல்ஃபி ரெசிபி. அதுக்கு குல்ஃபி வந்து நம்ம மலாய் குல்ஃபி தான் பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஹெல்தி கூட. அது எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ வந்து நம்ம குல்ஃபி பார்க்கலாம். குல்ஃபி பண்ணதுக்கு நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் நான் 1 லிட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பாலாக இருந்தாலும் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பால் கெட்டி பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து நம்மளுக்கு நல்லா இது வந்து நல்லா ரெடியூஸ் ஆகி வரணும். நல்லா சுண்டை காசி நல்லா பாயில் ஆகி ரெடியூஸ் ஆகி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நம்மளுக்கு பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஏடெல்லாம் நல்லா இப்படி ஓரம் தள்ளி சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நாம் இன்னைக்கு வந்து மலாய் குல்ஃபி பண்ண போதும். அதுக்காக பாலோட இந்த ஏடு வந்து ரொம்ப முக்கியம். பாலோட ஏடை தான் மலாயின்னு சொல்லுவாங்க. இந்த பால் வந்து நமக்கு நல்லா கொதிஞ்சு நல்லா சுண்டி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சக்கரைலாம் ஆட் பண்ண போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு பால் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம நிறைய மலாய் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் சக்கரை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 5-6 பாதாம், நெக்ஸ்ட் உடஞ்ச முந்திரி ஒரு 5-6 முந்திரி, அடுத்தது 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது 3ட்டுமே வந்து நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முந்திரி பாதாம் ஏலக்காவை பொடி பண்ணது கொஞ்சம் கதகதப்பாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொடியை நம்ம பாலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி கட்டிலாம் இல்லாமல். குல்ஃபி பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சமைச்சிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு பால் சுண்டி வந்தாதான் இந்த குல்ஃபி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் பாதாம் மிக்ஸோட எசன்ஸ் எடுத்துக்கேன். இது வந்து ஒரு கலர் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் வேற கொடுக்கும். லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு குல்ஃபி வந்து இந்த அளவுக்கு வந்து பால் வந்து கெட்டியாக இருக்கணும். இது நல்லா நம்மளுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு பால் வந்து நல்லா ஆறி நல்லா கெட்டி படமாக ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஏடெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டதால நல்லா இப்படி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் டம்ளர் தான் எடுத்துருக்கேன். மோல்டு யூஸ் பண்ணல. பிளாஸ்டிக் மோல்ட்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஆனால் பிளாஸ்டிக் மோல்டில் ஊற்றி வச்சோம்னா ரொம்ப லேட்டாக ஆகுது குல்ஃபி செட் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் டம்ளர்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அலுமினியம் மோல்டு விற்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்க்க தேவையில்ல, 3/4 பாகம் சேர்த்தா போதும். இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே சேர்த்துடலாம். நீங்கள் நட்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். பாலை நல்லா சுண்டை வச்சுட்டு சக்கரை போட்டால் கூட போதும், உங்களுக்கு குல்ஃபி நல்லா தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பேப்பர் பிளாஸ்டிக் கப்ஸ் ஷாப்லலாம் உங்களுக்கு இந்த ஃபாயில் விற்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணுங்க, நைஃப்பில் ஒரு சின்னதாக ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக தேவையில்லை. இப்போ நம்ம
ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இது உள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்பயே ஃபிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா குல்ஃபி செட் ஆனதுக்கப்புறமா இந்த நீங்கள் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிக்கு உடஞ்சிடும். இந்த ஸ்டிக் வந்து உங்களுக்கு எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் ஷாப்லேயும் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து 8 to 10 hours வந்து நீங்கள் நல்லா இதை ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்தது அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணலாம். இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கப்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் ஒரு 1 night ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குல்ஃபி வெளில எடுக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துடுங்க. பாருங்க நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருக்கு குல்ஃபி. இப்போ இந்த மாதிரி ஒரு தண்ணியில் இதை வச்சுக்கோங்க. பாருங்க நம்மளுக்கு மலாய் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.